ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அமாவாசை யோகமும் சொத்து சேரும் ரகசியமும். இதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் இன்றியமையாத கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒருத்தர் சூரியன், இன்னொருத்தர் சந்திரன். சூரியனின் நிலை கொண்டு நமக்கு லக்னம் என்பது கணிக்கப்படுகிறது. காலையில் சூரிய உதயத்திலிருந்து பூமி எத்தனை பாகைகள் விலகி சுற்றி கொண்டிருக்கிறதுங்கிற அடிப்படையிலையும் நீங்கள் பிறக்கிற நேரத்தின் அடிப்படையிலையும் தான் லக்னம். ஸோ லக்னத்துக்கு காரணகர்த்தா யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். அதே மாதிரி சந்திரன் எனும் ராசிநாதர், அவர் எந்த ராசியின் மேலே பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்காரோ அதன் அடிப்படையில் தான் உங்கள் ராசி தீர்மானிக்கப்படுது. சூரியனை கொண்டு லக்னமும், சந்திரனை கொண்டு ராசி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவர்கள். அரசனும் அரசியும், தாயும் தகப்பனும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு தகப்பனுடைய நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ள 9ஆம் இடத்தையும் சூரியனையும் பார்க்குறோம். தாயின் நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ள 4ஆம் இடத்தையும் சந்திரனையும் பார்க்குறோம். ஸோ இந்த ரெண்டு கால்குலேஷனின் அடிப்படையில் தான் மனிதனுடைய தாய் தகப்பன் நிலை, அவர்களின் தன்னம்பிக்கை, எது லக்னம் எது ராசி அப்படிங்கிற அடிப்படையிலெல்லாம் வரும். இந்த சூரியனும் சந்திரனும் ஒரே வீட்டில் இருக்கிறது அமாவாசை யோகம். இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே இணைந்த நிலையில் அன்றைக்கு அமாவாசை திதியாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது அமாவாசை யோகம். மாதத்தில் 28லேருந்து 29 நாளைக்கு ஒரு தடவை அமாவாசை அப்படிங்கிறது நிகழத்தான் செய்யும். வருடத்திற்கு 12 அமாவாசைகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த அமாவாசையில் ஒரு சிறப்பு இருக்குங்க. உங்கள் லக்னத்திற்கு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னாலும் சரி, 6, 8, 12ஆம் இடத்தில் மறையாத நிலையில், இது ஒரு பாயிண்ட். 6, 8, 12ஆம் இடத்தில் மறையாத நிலையில் இந்த அமாவாசை நிகழ்வு ஏற்பட்டிருந்ததுன்னா உங்களுக்கு பெரும் சொத்துக்கள் சேர்க்கும் யோகிதைகள் உண்டாகும். இது லக்னாதிபதியினுடைய துணைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனாலும் இந்த சூரிய சந்திரனுடைய இணைவு பெரும் சொத்துக்களை சேர்க்கும் யோகிதைகளை கொடுக்கும். இதுக்கான விதிகள், முதல்ல அமாவாசையில் நீங்கள் பிறந்திருக்கணும், இது முதல் விதி. ரெண்டாவது, உங்கள் லக்னத்துக்கு அவங்க மறைஞ்சிருக்கக்கூடாது. லக்னத்துக்கு மறையிறது என்ன? 3ஆம் வீட்டில் மறைவாங்க, சுமாரான மறைவு. 6ஆம் இடம் சுத்தமாக மறைவு, 8ஆம் இடம் சுத்தமாக மறைவு, 12ஆம் இடம் மறைவு. அப்போ இங்கே இருக்கக்கூடாது. இந்த அமாவாசைங்கிறது அங்கே இருக்கக்கூடாது. உதாரணமாக ஒருத்தர் கன்னி லக்னம், இந்த கன்னி லக்னத்துக்கு மேசத்தில் சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருக்காங்கன்னா, அப்போ கன்னி லக்னம், இவர் மேச ராசி, லக்னப்படி பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிடுறான். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம், இந்த விருச்சிக லக்னத்துக்கு மிதுனத்தில் சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருக்காங்க. விருச்சிக லக்னம் மிதுன ராசி, சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருக்காங்க அமாவாசை யோகத்தில். இது போய் 8ஆம் இடத்துல மறையுது. இந்த மாதிரி மறைந்திருக்கக்கூடாது. இது ஒரு விதி. ரெண்டாவது விதி, லக்னாதிபதி என்பவர் நட்பு நிலையிலையாவது இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் லக்னாதிபதிங்கிறவர் முதல்ல லக்னத்துக்கு 3, 6, 8, 12 இவங்க மறையக்கூடாது இந்த அமாவாசை யோகங்கிறது. அடுத்தது, லக்னாதிபதியானவர் நட்பு நிலைக்கு குறையாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த அமைப்பு இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக பெரும் சொத்து சேர்க்கும் யோகிதைகள் உண்டாகும். இது ஏன் நிகழ்கிறது? காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய பலன்கள் துல்லியமாக பொருந்தி வரும். அந்த வகையில் காலபுருஷனுடைய சொத்து ஸ்தானம், சுகஸ்தானம், கல்வி ஸ்தானம், முதலீடுகள் ஸ்தானங்கிற 4ஆம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன். காலபுருஷனுடைய 4ஆம் இடம் கடக வீடு, சரலக்னங்களில் வலிமையான வீடும் அதுதான். சந்திரன் பூமியினுடைய துணைக்கோளாக இருக்கிறதுனால மற்ற கிரகங்களுடைய ஈர்ப்பு விசை, ஒளி தத்துவம் அனைத்தையும் ஃபில்டர் பண்ணி, அதே மாதிரி நட்சத்திரங்கள்டிருந்து கிடைக்கக்கூடிய ஒளியையும் வடிகட்டி மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய பால் வெண்மையாக கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திரன். அதனால தான் சந்திரனை தாயின்னு சொல்கிறோம். சந்திரன் நின்ற வீடையே ஜென்ம ராசியாகவும் எடுத்துக்கிறோம். சந்திரன் சென்ற நட்சத்திரமே ஜென்ம நட்சத்திரமாகவும் அங்கிருந்தே உங்களுடைய தசாபுத்தி இருப்புகள் கணக்கிடப்படுகின்றனங்கிற அனைத்து முக்கியத்துவத்தையும் சந்திரனுக்கு கொடுக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சூரியன். ஒருவன் அனுபவிக்க வேண்டிய பூர்வீக புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக சூரியன் வராரு. இவரை நம்ம ஆத்மகாரகன்னு சொல்கிறோம். இன்னொரு வகையில் பார்த்திங்கன்னா சம்பாத்திய காரகன் யாருன்னா சூரியன். ஜாதகத்தில் சூரியன் கெடாமல் இருந்தாலே சம்பாதிக்கணுங்கிற ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ஒரு பக்கம் சந்திரன், இன்னொரு பக்கம் சூரியன், இவர்கள் இருவரும் இணையும் போது அமாவாசை யோகம் ஏற்படும். அமாவாசை யோகத்தை பற்றி மூல நூல்கள்லாம் பயங்கரமாக என்னென்னமோ சொல்லி வச்சுருக்கோம். அதெல்லாம் நம்பாதீங்க. திருடனாக போயிடுவாங்க, அப்படி ஆயிடுவாங்க, இப்படி ஆயிடுவாங்கன்னு.
உண்மையை சொல்லணும்னா அமாவாசையில் பிறந்தவர்கள் அபரிமிதமான சொத்து சேர்க்கும் யோகிதைகள் உண்டாகும். இந்த 3 விதி தான். அவங்க மறைந்த நிலையில் அமாவாசை யோகத்தை பெற்றிருக்கக்கூடாது. 3, 6, 8, 12. உங்கள் லக்னாதிபதி பலகீனமாக இருந்திருக்கக்கூடாது. லக்னாதிபதி அதாவது ஒரு விஷயத்தை ஒரு கிரகங்கள் நமக்கு கொடுக்குதுன்னா அதை வாங்கிக்கிறதுக்கு நம்ம தகுதி உடையவராக இருக்கணும். அப்போ அது இல்லைங்கிற பட்சத்தில் அந்த யோகங்கிறது வேலை செய்யாமல் போயிடும். பெரும் கேந்திரத்துக்கு அதிபதியான 4ஆம் அதிபதியான சந்திரனும் ஒரு திரிகோணத்திற்கு அதிபதியான சூரியனும் இணைந்த நிலையில் சிவசக்தி யோகம் அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும். சிவனும் சக்தியும் சேர்ந்தது மாதிரியான ஒரு அமைப்பு. இவர்கள் பங்கப்படாத நிலையில் இணைந்திருக்கும் போது, இப்போ உதாரணமாக சூரியன் துலாத்தில் நீச்சம், இங்கே போய் அமாவாசை யோகம் ஏற்பட்டால் இது ஒரு பெரிய நன்மைன்னு சொல்லிட முடியாது. சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சம், இங்கே போய் அமாவாசை யோகம் ஏற்பட்டாலும் இதையும் ஒரு பெரிய அமைப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த 2 வீடுகளும் தவிர்க்கப்பட வேண்டியது அவசியம். மொத்தம் பாருங்கள், 3, 6, 8, 12 இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் துலாத்தி இணைவு விருச்சிகத்து இணைவை பெருசாக சிலாகித்து சொல்லிவிட முடியாது. இந்த அமைப்பு இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் அமாவாசை யோகம் ஏற்பட்டு எங்கேயாவது இருந்து குரு மட்டும் பார்த்துட்டார்னா கூரையை வச்சுக்கிட்டு கொட்டும். அந்த அளவுக்கான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக இருக்கும். ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கும்பலக்ன ஜாதகம், கும்பலக்ன ஜாதகம், இவங்களுக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் சந்திரன் இணைவு. இவங்க கும்பலக்னம் சிம்மராசி, 7ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் இணைவு, அமாவாசை யோகம் மறையல, இது விதி. லக்னாதிபதி சனி பகவான் துலாத்தில் உச்சம். சரிங்களா? கும்பலக்னம், 7ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் இணைவு, அமாவாசை யோகம். இவர் கும்பலக்னம் சிம்மராசி, லக்னாதிபதி சனி துலாத்தில் உச்சம். தனுசில் ஆட்சி பெற்ற குரு இந்த சூரியனையும் சந்திரனையும் பார்த்துட்டு இருக்காங்க. சூரியனையும் சந்திரனையும் குரு பார்க்குறார். லாபஸ்தானத்தில் இருந்தபடி லாபாதிபதியாக செயல்பட்டு குரு பார்த்துட்ருக்கார். புரியுதுங்களா? இவர் பெரும் கோடிகளுக்கு அதிபதி. இவர் பிறந்த பிறகு இவங்க தகப்பனார் பெரும் சொத்துக்களை சம்பாதிச்சார். அந்த சம்பாதித்த சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கே இவருக்கு 3 தலைமுறை வேணும். இவருமே நல்லா படித்து பெரிய உயர்ந்த பதவிக்கு அந்தஸ்துக்கு வந்த ஒரு மனிதர். நான் அறிந்தவர். மிக பேர் சொன்னால் தெரியுங்கிற அளவுக்கு பிரபலமான குடும்பம். அப்போ இந்த அமைப்பு எவ்வளோ தூரம் பொருந்தி வருதுன்னு பாருங்கள். கும்பலக்னம் தான் அதிகமாக ஜோதிட சாஸ்திரத்தில் துரதிர்ஷ்டமான லக்னம்னு கூட நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு லக்னம். ஆனாலும் லக்னாதிபதி உச்சம் பெற்ற நிலையில், தன லாபாதிபதி குரு ஆட்சி மூல திரிகோணம் பெற்ற நிலையில், அமாவாசை யோகத்தில் பிறந்த இவருக்கும், பிறந்தபோது இவரோட ஜாதகத்தை பார்த்துட்டு நிறைய பேர் இவருக்கு யோகமே இல்லை, அமாவாசையில் பிறந்த பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த பையன் பிறந்த பிறகு தான் ஜாதகருடைய அப்பா பிஸ்னஸ் ஆரம்பித்து ரியல் எஸ்டேட்டில் சக்ஸஸ் பண்ணி, அரசியலில் சக்ஸஸ் பண்ணி, பதவி அதிகார அந்தஸ்துக்கு பையனை நல்லா படிக்க வச்சு அந்த ஏரியாவிலே பிரபலமான மனிதராக மாறி ரொம்ப பெரிய உயரத்துக்கு வந்துட்டாங்க அவங்க ஃபேமிலியே. அப்போ அமாவாசை யோகத்திலையும் வெற்றிக்கான சூட்சுமங்கள் ஒளிந்திருக்கின்றன. அதுக்கு ரீசன் ஒன்றுமே இல்லை. காலபுருஷனுடைய 4ஆம் அதிபதி சொத்துக்கள், பெரும் சொத்துக்களுக்கு அதிபதி சந்திரன், அதை அனுபவிக்கிற பாக்கியத்தை தரக்கூடிய சூரியன், இவர்கள் இருவரும் இணைவதன் மூலமாகவும் லக்னாதிபதி வலுப்பெற்ற நிலையில் அமர்வதன் மூலமாகவும் பெரும் சொத்துக்களை குவிக்கும் யோகிதைகள் அந்த குடும்பத்துக்கு ஜாதகருக்கும் ஏற்படுது. புரியுதுங்களா? இவங்க மறைஞ்சிருக்கக்கூடாது. அமாவாசை யோகத்தில் போய் சனி உள்ள பூந்து குட்டையை குழப்பக்கூடாது. ராகு கேதுகள் சேரக்கூடாது. மறையாமல் இருந்தால் சிறப்பு, குரு பார்த்துட்டால் சிறப்பிலும் சிறப்பு. இன்னும் ஒரு படி மேலே நல்ல ஒரு உயரத்தை எட்டி பிடிக்க முடியும் என்று கூறி, உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.